எந்த மகாதேவரை என் அன்னையும் தந்தையும் பூஜிக்கிறார்களோ, எவரை பிரபஞ்சத்தோர் தன் இறைவனாக எண்ணுகிறார்களோ, எந்த மகாதேவர் ஆதி அந்தமற்றவரோ, எவரின் சிலையை கண்டால் மனம் நிம்மதி அடைகிறதோ, எவரின் பெயரில் அமைதி நிறைகிறதோ, அந்த சிவன் எவ்வாறும் இந்நிலையில் செயல்பட மாட்டார். நீ எனது சிவன் அல்ல. கடும் தவத்தின் வாயிலாக பக்தர்களின் பொறுமையை சோதிப்பவர் எவ்வாறு பொறுமையற்றவராக இருக்க இயலும்? உன் மாயையை துறந்து உண்மையான ரூபத்திற்கு வா. மகாதேவா, நீ யார் என்று கூறு. உன் உண்மையான ரூபத்திற்கு வா. நிச்சயமாக. இது என்ன மாயை? திரிசூலம் எவ்வாறு வளர்ந்து கொண்டே இருக்கிறது? இது மாயை அல்ல, மகாதேவரின் சக்தி. அவரது சக்திகள் அளவற்றது மகளே. தந்தையே, தாயே, தாங்கள் இங்கே? உன்னை எண்ணி கவலை கொள்கிறோம் மகளே. நாங்கள் சொல்வதை கேள். மகாதேவரை விவாகம் செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் கொள்ளாதே. தங்கள் கவலையை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் ஒன்றுதான் எனக்கு விளங்கவில்லை. மகாதேவரை நான் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தில் தவறு என்ன இருக்கிறது? என் விருப்பத்தில் ஏதேனும் குற்றம் உள்ளதா? ஏனென்றால் எண்ணத்தில் எந்த தவறும் இல்லாத பொழுது அதை நிறைவேற்றுவதில் ஏன் இத்தனை தடைகள்? போதும், நிறுத்து கன்னியாகுமரி. இவ்வாறு விவாதம் செய்ய வேண்டாம். எங்களுடன் இல்லம் திரும்பு. உன்னுடைய பிடிவாதம் தவறானது. சிவன் மீது நான் கொண்டிருக்கும் காதல் தவறல்ல. மகளே, காதல் தவறல்ல, ஆனால் பிடிவாதம் தவறு. அதிலும் மகாதேவர் பார்வதியின் கணவராவார், ஆதிசக்தி குடையவர். அது மட்டுமல்ல மகளே, நீ எங்களுக்கு ஆதிசக்தி தந்த வரம் ஆவாய். இந்நிலையில் நீ செய்வது தவறு. ஆகையால் உன் பிடிவாதத்தை துறந்து விடு. மகாதேவரை தாங்களும் நம்புகிறீர்கள், நானும் நம்புகிறேன். அவரது முடிவு எதுவாக இருப்பினும் அதை என் முன்னிலையில் வந்து அவர் கூற வேண்டும். இதை என் பிடிவாதமாக நினைக்கலாம், குற்றமாக எண்ணலாம். என் முடிவில் மாற்றமில்லை. நான் தங்களுடன் இல்லம் திரும்ப மாட்டேன். மகளே, 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 நீ எங்கு செல்கிறாய்? இந்த ஆயுதம் என் நம்பிக்கை மற்றும் சிவனின் சக்தியால் உருவானது. இதில் சிவசக்தியின் மைந்தன் கார்த்திகேயனின் சக்தியும் உள்ளது. அந்த சக்தியை நான் திரும்ப தர வேண்டும். தேவி பார்வதி, கன்னியாகுமரி அளித்த பதிலில் தங்களுக்கொன்று விளங்கியதா? என்ன மகாதேவா? தேவி, ஒருவரின் மனம் களங்கமுற்றிருக்கையிலே உரைத்திடும் வார்த்தைகள் யாவும் தவறாகும். களங்கமற்ற மனம் கொண்டவரின் நாவிலிருந்து உதிர்வது நல்வார்த்தைகளே. இதற்கு என்ன அர்த்தம்? கூறுகிறேன் தேவி. கன்னியாகுமரியின் மனம் களங்கமற்றது. எனவேதான் அவள் இன்று தன் அன்னையிடம் சிவசக்தியின் மைந்தனிடம் செல்கிறேன் என்றாள். ஒருவேளை அவள் மனம் சிறிதும் களங்கமுற்றிருந்தால் அவள் இன்று சிவனின் மைந்தனென்று உரைத்திருப்பாள். ஏனென்றால் தாங்கள் அவளை வேறொரு ஸ்திரீயாக கருதினாலும் சிவனின் பார்வதியாக தங்கள் மீது பொறாமை கொள்வது
இயல்பான ஒன்றேயாகும். ஆனால் இப்போது அவள் மனதில் அவ்வகை எண்ணம் இல்லை. நினைவிருக்கட்டும் தேவி, பேராசை, பொறாமையற்ற குணம் இப்பிரபஞ்சத்திலேயே மிக புனிதமான மனம். தேவி கன்யாகுமரி என் மீது கொண்டுள்ள காதலை இவ்வையகம் காலத்திற்கும் என்றும் நினைவில் கொண்டிருக்கும். அவர்களது காதல் ஓர் புதிய புனித பரிபாஷையை பிரதிபலிக்கும். எப்பொழுது மானிடன் மனதளவில் களங்கமுற்றிருக்கின்றானோ அப்பொழுது இந்த காதல் அவனுக்கு நல் மார்க்கத்தை காட்டும். ஆனால் எவ்வாறு மகாதேவா? அதையும் எடுத்துரையுங்கள். நிச்சயமாக, நிச்சயம் எடுத்துரைப்பேன். ஆனால் சரியான தருணம் வரும் பொழுது. ஆனால் அதற்கு முன்பாக சிம்பராசுரனும் இந்த திரிசூலமும் இன்னும் எதுவரை உயரும்? இந்த போட்டி எப்பொழுது முடிவிற்கு வரும்? கவலை வேண்டாம் தேவி, அதுவும் விரைவில் நேர்ந்திடும். சூரியனின் இந்த வெப்பம் என்னை சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறே நான் மேலே வளர்ந்தேன் எனில் சூரியனின் இந்த வெப்பம் என்னை முற்றிலும் பஸ்பமாக்கிவிடும். இப்போது விளங்கியதா ஜிம்பராசுரா? சிவனின் திரிசூலத்தால் உன்னை தோற்கடிக்க இயலும் எனில், உன்னை எதிர்ப்பதற்கு மகாதேவரே நேரில் வந்தார் என்றால் அந்த மகா காலனே மரணமாக உன்னை நாடி வந்துவிட்டார் என்று அர்த்தம். பெரும் பாவங்கள் புரிந்தவனானான் அவன். ஜிம்பராசுரனுக்கான அழிவு நெருங்கிவிட்டது. அவனது அழிவு என் கரத்தால் அல்ல, கன்னியாகுமரியின் வசமே உள்ளது. ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! மகாதேவரின் திரிசூலத்தின் வெற்றி மற்றும் ஜிம்பராசுரனின் தோல்வி, இது மகாதேவரே நிரந்தரமானவர் என்பதை நிரூபித்து விட்டது. அதோடு ஜிம்பராசுரன் நிச்சயம் அழியக்கூடியவன். சத்தியம் என்றுமே அசத்தியத்தை விட உயரமாகவே இருக்கும். ஆகையால் சத்தியத்திற்கு துணையிருப்பவர் சிவனுக்கு துணையிருப்பவராவார். அவர் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. என்றும் துவக்கத்தில் பொய்மையின் வலிமை அதிகமாகத்தான் தென்படும். ஆயினும் இறுதியில் வாய்மையின் வலிமைக்கு முன்னால் பொய்மை தோற்றுவிடுகிறது. சத்தியத்திற்கு நிகரான எந்த சக்தியும் இல்லை என்பதற்கான ஒரு பாடம்தான் இது. சிவன் நமக்கு கும்பம் வாயிலாக கற்பித்த பாடம். ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா!
எனது தேகம்